இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் சிறுமலை தனியார் எஸ்டேட்டில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். டெட்டனேட்டர் பொருத்தும் போது வெடித்துச் சிதறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேம்குமார் வழங்க கேட்கலாம். பிரேம்குமார், வணக்கம். ஒரு விவரங்கள். அகிலா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையில் 18வது கொண்டை ஊசு வளைவுக்கு வனத்துறைக்கு சொந்தமான கண்காணிப்பு கோபுரம் உள்ளது. இந்நிலையில் இதன் அருகே உள்ள தனியார் எஸ்டேட்டில் ஆண் சடலம் கிடப்பதாக திண்டுக்கல் வனத்துறை மற்றும் தாலுகா காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வனத்துறையினர் இறந்த நபரின் உடலை கைப்பற்றி சேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த நபர் உடல் அருகாமையில் பேட்டரிக்கு டெட்டனேட்டர் பொருட்கள் கிடந்ததால் அது வெடித்து சிதறி இவர் உயிரிழந்தது தெரிய வந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இறந்த நபர் கேரளா மாநிலம் இடுக்கி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் கேரளாவை சேர்ந்தவர் திண்டுக்கல் சிறுமலையில் டெட்டனேட்டர் எதற்காக கொண்டு வந்தார், மேலும் அங்கு அதனை எதற்காக பயன்படுத்தினார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்கள் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் கியூ பிரிவு போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் தொடர்ந்து போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த சம்பவமானது திண்டுக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.